சொல்வதெல்லாம் உண்மை. விழுதாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரங்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறது திவ்யா அண்ட் ரமேஷ். இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 10 மாதம் ஆச்சு. ஒரு 2-3 மாதம் வந்து சந்தோஷமாக வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 2 குடும்பங்களும் சேர்ந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு 1/2 பவன் நகையோட பிரச்சனையெல்லாம் ஆரம்பித்து இவங்க 2 பேரும் அந்த பக்கம் இந்த பக்கம் பேச்சுவார்த்தையாகி அது ஒரு பெரிய குழப்பத்தில் வந்து நிற்குது. இப்போ திவ்யாவோடும் ரமேஷோடும் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா நிற்கிறது. என்ன நடந்திருக்கு, நம்மளால என்ன பண்ண முடியும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். என்ன பேருமா? திவ்யா. திவ்யா எங்கேருந்து வரீங்க? இப்போ கோடம்பாக்கத்துலேருந்து வரோம். கோடம்பாக்கத்துலேருந்து. அம்மா வீடு கோடம்பாக்கமா? இல்லை, எங்கள் வீடு கரசங்க வடப்பெல்லாம் தாண்டி. இப்போ என்ன பிரச்சனை, எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க? அவங்க வந்து உடம்பு சரியில்லாத போயிட்டா அவங்க வீட்டில், மாமியார் வீட்டில். தீபாவளிக்கு நல்லா வீட்டுக்கு வந்தாங்க. வந்து 2 நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து திங்கக்கிழமை 11 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு அவரு. ஏன்ப்பா தீபாவளிக்கு தானே வந்தேன், இங்கதான் இருப்பான்னு சொன்னேன். இல்ல நான் போறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவரு. அதுக்கப்புறம் நாங்க வீட்டுல இருந்துட்டோம். ஒரு 5 மணி போல இவளுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. பண்ணி உங்க வீட்லயே இருந்துக்கோ, நீ இதோட இங்க வராத, நானும் வரமாட்டேன், எனக்கு தேவையில்லை நீ அப்படின்னு கோவமா ஏதோ பேசியிருக்காங்க பொழுது. இவ என்கிட்ட சொல்லாதே அழுதுகிட்டு இருந்தா. என்னம்மா அழுகுற, சாப்பிடுமான்னு சொன்னேன். இல்லை எனக்கு வேணாம், என்னாடி நல்லா தானடி வரீங்க, அவர் போனார ஒன்று அவர் கூட போயிட்டு தானே, நல்ல நாளாதும் என்னை நிம்மதியாகவே விட மாட்டீங்களா அப்படின்னு சொன்னீங்க. நான் இவளை திட்டினேன். அதுக்கப்புறம் நான் 2 வாய் ஊட்டினோடனே இவ சாப்பிட்டா நைட்டு. அப்புறம் காலையில் எழுந்து நாங்கள் கோடம்பாக்கம் வரத்துக்காக எல்லோரும் இட்லி கறி எல்லாம் செஞ்சோம், அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஒரு 11 மணி போல் ஃபோன் வந்தது. இவ தான் சொன்னான், நம்ம ஆயா வீட்டுக்கு போகலாமா, 2 நாளைக்கு இருந்துட்டு வரலாம், என்னை கூப்பிட்டு போவாங்கன்னா. சரின்னு கிளம்புனேன். 11 மணிக்கு ஒரு ஃபோன் வந்தது. இவ போய் எடுத்தா, உங்கள் அப்பா கிட்ட கூட போனேன், நான் உங்ககிட்ட பேசலை அப்படின்னா. உடனே அவங்க அப்பா பேசினார். என்னப்பா அப்படின்னா, உங்கள் பொண்ணை கண்டிச்சு வைங்க, உங்கள் பொண்ணுக்கு வந்து ஆம்புலன்ஸ் அவகாசம் நிறைய இருக்குது, எல்லாரும் வந்து உங்கள் பொண்ணை எப்போ வந்தேன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ எங்கள் வீட்டுக்கார் சொன்னார், எல்லாம் என் அண்ணன் பிள்ளைங்க, என் தம்பி பிள்ளைங்கப்பா, தப்பாக யாரும் வெளியூர்லேருந்து வந்து கேட்கலையே, என் ஊருக்கார பையன் என் வீட்டில் இருக்கிறவங்க தானே வந்து கேட்குறாங்க, நீ இப்படி சொல்லிட்டு. சரிப்பா நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சுட்டார். சரிம்மா, எவ்வளோ நாள் ஆச்சு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி? 10 மாதம்தாங்க ஆகுது. சரி, யாரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க? அவங்களாவே தேடிட்டாங்களா? இல்லை நாங்கள் தான் கல்யாணம் பண்ணி. எங்கள் மாமாங்கோ எங்கள் தங்கச்சிலாம் இங்கே கோடம்பாக்கத்தில் தெரிஞ்சு, எங்கள் சொந்தக்காரர் தான் மாப்பிள்ளையும், என் தம்பி மூலியமாக தெரிஞ்சுங்க. அவங்க தம்பி வந்து அவருக்கு எந்த பழக்கம் கிடையாது, குடி பழக்கம் சிகரெட் பழக்கம் எதுவும் கிடையாது, கடனுமோ வீடுனுமோ இருப்பாருக்கா. என்னை நம்பி நீங்கள் பொண்ணை கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். நாங்கள் இந்து தான், அவங்க மாமியார் வீட்டில் கிறிஸ்டின்னு, அதனால பொண்ணு மட்டும் ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டோம், நீங்கள் கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே தான் எங்கள் வீடும் இங்கே கோடம்பாக்கத்தில் இருக்கிறாங்களா,
அடிக்கடி போய் பார்ப்பாங்கன்ற எண்ணத்துல நானும் கொடுத்துட்டேன் பொண்ணை. கொடுத்த கல்யாணத்துல இருந்து கல்யாணம் ஆகி மறு வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு நாங்க போனோம். எங்களுக்கு ஒரு சாப்பாடு கூட ஒரு இது கிடையாது, ஒரு டீ கூட கொடுக்கல அவங்க வீட்டுல. அவ்வளோ ஒரு சீப்பா நினைச்சாங்க. சரின்ட்டு நாங்க வந்துட்டோம். 13 சவரம் கேட்டாங்க. இல்ல அவங்களுக்கெல்லாம் விருப்பத்தோட தான் கல்யாணம் பண்ணாங்கல்ல? ஆமா, பையன் வீட்லயும் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா தான் கல்யாணம் பண்ணாங்க. ஓகே, பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணி அதுக்கப்புறம் உடனே 3 மாசத்துலயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. நாங்க வந்து கூலி வேலைக்கு தான் போறோங்க. எங்க வீட்டுக்காரரும் கூலி வேலை தான் செய்யறாரு. கம்பெனியோ இல்ல கவர்மெண்ட் ஜாப்போ கிடையாது. அதனால சரி நம்ம பிள்ளைங்களாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் இவளை கொடுத்தேன். அவங்க புருஷன் வந்து என்ன வேலை பண்றாரு? அவர் வந்து மெக்கானிக் செட் வச்சிருக்காங்க. ஓ, அதுதான் கடை சொல்லிட்டு இருந்தீங்க. கடை. சரி, நல்ல வசதியா தான் இருக்காங்க. நல்லா இருக்காங்க, நல்ல வீடு வாசலோட இருக்காங்க. உங்களுக்கு எவ்வளவு குழந்தைங்கம்மா? எனக்கு 2 பொண்ணு ஒரு பையன். இது மூத்த பொண்ணா? இது வந்து 2வது பொண்ணு. மூத்த பொண்ணு ஊரோட கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவ இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டா. அதனால இவ்வளையாவது நம்ம நல்லா சந்தோஷமா கொடுக்கணும், 4 பேர் வந்து நல்லா வாழ்த்தி கல்யாணம் பண்ணணும்னு சொன்னோம். இதுதான் இப்ப சீரழிஞ்சுட்டு இருக்குது இந்த 10 மாசமாவும். உங்க பையன் என்ன பண்றாரு? என் பையன் படிக்கிறாங்க, 10வது படிச்சுட்டு இப்போ ஒரு கடையில வேலை செஞ்சுன்னு இருக்கிறான். அவன். பிரச்சனை எதுல இருந்து உருவாச்சு? நகை. நாங்க அவளுக்கு வந்து மொத்தமா போய் எடுக்கல, ஒரு சீட்டு கட்டுவோம். இந்த குழுவுல காசு 50,000 60,000 அப்படி வாங்குவோம். நாங்க போயிட்டு ஒரு ஆரம் நெக்லஸ் தனித்தனியா எடுத்தோம். அதுல மொத்தமா எவ்வளோன்னு நாங்க இது பண்ண மொத்தத்துல நாங்க வந்து 13 சவரம் தான் போட்டிருக்கோம். கம்மியாலாம் கிடையாது. இந்த கழுத்துல கோக்குறதெல்லாம் அவங்களுக்கு கணக்கு கிடையாதுங்களாம். காதில் இந்த சைடு காதில் போடுறதெல்லாம் கணக்கு இல்லையா. எப்படியோ ஒரு 10 சவரத்துக்கு மேலே தான் என் பொண்ணுக்கு போட்டோம். அவருக்கு வந்து 2.25 சவரம் தான் போட்டோம். 1/4 சவரம் அவருக்கு கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, எங்கள் தம்பிங்களெல்லாம் நீங்கள் தானே பார்த்து வச்சுங்கன்னு எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு வர வச்சு. அந்த பிரச்சனை என்னவா இருந்தது? நகை கம்மியா இருக்குன்னா? ஆமாம், எடை போட்டிருக்காங்க. போயிட்டு ஒரு நெக்லஸ் தனியா, ஆரம் தனியா, இது இத்தனை கிராம், ஆரம் இத்தனை கிராம், அப்புறம் கையில இருக்கிற வளையல் கட்டி இது இத்தனை கிராம் எல்லாத்தையும் போட்டு நாங்க போட்டு நீங்க வந்து 13 சவரம் சொன்னீங்க, இதுல வந்து 1/2 பவுன் குறையுது அப்படின்னு லிஸ்ட் எடுத்து அதை எடுத்துட்டு வந்து எங்க கையில கொடுத்தாங்க. 1/2 பவுன் தான் உங்களுக்கு பிரச்சனை? ஆமா, பிரச்சனை. அதுலதான் ஸ்டார்ட் ஆச்சு. திருப்பி போட்டுட்டோம். அதையும் அந்த 1/2 பவுன் கொடுத்துட்டோம். திருப்பி கொடுத்த பிறகு என் தம்பியை கிட்டே கூப்பிட்டு, இந்தாப்பா நீயே போய் கொடுத்துட்டு வந்துருன்னு என் தம்பி கூப்பிட்டு கொடுத்துட்டு 3 நாள் கழிச்சு திருப்பி இவங்க வராங்க எங்க வீட்டுக்கு, கடப்பிக்கு வராங்க. வந்தவரும் வீட்டு உள்ள கூட வரல, நடு ரோட்லயே விட்டுட்டு இவ அழுத்துனுக்குறா, வாங்க வாங்கன்னு கூப்பிடுறா. நானும் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். மத்தியானம் சாப்பிடலான்னு வந்தா இவங்க வந்துருக்குறாங்க. ஏன்பா வெளியே நிக்கிற, உள்ள வாங்க, எதுவாக இருந்தாலும் நம்ம உள்ள பேசல, எந்த பிரச்சனையா இருந்தாலும் வாங்கண்ணா, நான் வரமாட்டேன் உள்ள, எல்லா நகையும் உன் பொண்ணுகிட்ட குத்தாமிச்சிட்டேன், என்ன இது பண்ணுமோ அதை பண்ணி உன் பொண்ணை இட்டுன்னு வந்து விடு அப்படின்னு சொல்லிட்டு நிக்கவே இல்லை. என்ன பண்ணுமா? நீங்க நகையெல்லாம் பொண்ணுகிட்ட கொடுத்து அனுப்பிச்சுட்டாங்க. பாக்ஸ்ல போட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து இந்த பையில இருக்குது, இவ பெட்டியில ஒரு சின்ன பாக்ஸ்ல. சரி, அவருக்கு என்ன அவர் என்ன சொல்றாரு? இந்த நகை வேணாம், இது சரி பண்ணி உன் பொண்ணை இட்டுன்னு. என்ன சரி பண்ணினா அதாவது கரெக்டா பண்ணும். இப்போ நான் நெக்லஸ் 3 சவரம் போட்டோம்னா அது 2.25 அப்படி இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரி பண்ணி எடுத்துட்டு வந்து அங்க விட்டுட்டு வாங்க. அதான் நீங்க 1/2 பவுன் கொடுத்துட்டீங்கல்ல, அது அவங்களுக்கு கணக்கு இல்லைங்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிடுறாரு, இந்த ஊர் பெரிய மனுஷங்களெல்லாம் கூப்பிடுங்க, நான் பேசுறேன், இவங்க இந்த மாதிரி 1/2 சவரம் நகை கம்மியா போட்டு 13 சவரம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் கதை இல்லப்பா, உள்ள வாப்பானா வரவேல. நானும் விட்டேன். வேலைக்கிழமை வந்தாங்க, செவ்வாய்க்கிழமை காலையில G5லேருந்து எங்களுக்கு ஃபோன் வருதுங்க. இந்த மாதிரி நான் அப்பதான் இவளை விட்டுட்டு கரசங்களுக்கு போயிருக்கிறேன். போயிட்டு வீட்டில் இருக்கிறேன், ஃபோன் வந்தது. என்ன இது யாரோ லேடிஸ் கேட்குறேன், யாருமா நீங்க, எனக்கு பேச தெரியலன்னு கேட்டேன். நீங்க திவ்யாவோட அம்மாவா? ஆமாம்மான்னு. நீங்க உடனடியே திவ்யா வீட்டுக்குன்னு ஐநாவரம் வரணும். ஏம்மான்னு கேட்டேன். இந்த மாதிரி உங்க மருமப்புள்ள ரமேஷ் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாரு, நீங்க வந்தாகணும், இல்ல நீங்க வரலன்னா நாங்க வேற நடவடிக்கை எடுப்போம். என்ன கம்ப்ளைண்ட்? என் பொண்டாட்டி என் கூட வாழ விட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அவரே கொண்டு வந்து விட்டுட்டு உங்க மேல கம்ப்ளைண்ட் போட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம், சரின்ட்டு நான் உடனே வீட்டு எதுவும் செய்யல, வீடெல்லாம் பூட்டிட்டு எங்க வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாராம், வா அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க கோடம்பக்கம் வந்து இவங்களுக்கெல்லாம் சொல்லி இவளை கூட்டிக்கிட்டு அங்க போனோம் ஐநாவரம் போலீஸ் ஸ்டேஷன் போனா அவங்க கிட்ட போயிட்டு, என் மாமியார் பஜ்ஜேரிங்க வாயாடிங்க, இந்த 2 மாசத்துல இவருக்கு எவ்வளவு வாயாடி தானே பஜ்ஜேரி தானே தெரிஞ்சிருக்குது அப்படியெல்லாம் பேசினாங்க. அப்போ எங்க ஊர்ல என்ன சொன்னாங்க, உன் மேல கேஸ் கொடுத்துருக்குறாங்க, நீ ஒரு கேஸ் கொடுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன், என் பொண்ணு நல்லா இருக்கணும் தான் நான் அவனுக்கு பொண்ணு கொடுத்தேன். அவன் வந்து என்னை அசிங்கப்படுத்திட்டான், அந்த அசிங்கத்தை நான் தாங்கிக்கிறேன். என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு கூட அவன் மேல நான் வாபஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்தேங்க. இன்னும் எங்களை ஒரு வாரம் கூட எங்களை நிம்மதியா விடலை.
ஃபோன் பண்ணி இந்தா உங்கள் அம்மா கிட்ட பேசு, உங்கள் அம்மா வர சொல்லு. ஒரு பொண்டாட்டி மாரி என்னை பேசினாம்மா. அவன் தீபாவளிக்கு நான் என் பொண்ணை கூட்டின்னு போன பொண்ணை என்னை அடிச்சு என் துணியெல்லாம் ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவர் உங்க மேல கை வச்சாரா? அவர் வைக்கல, அவங்க தங்கச்சிங்க 2 பேரும் சேர்ந்து அவரும் பிடிச்சு வந்தாரு என்ன அடிச்சிருக்காங்க. அடிக்கிறதுக்கு. தங்கச்சி உங்களை அடிச்சாங்களா? ஆமா. எதுக்கு அடிச்சாங்க? அதான் நான் போய் என் பொண்ணை விட்டுட்டு போனதுக்கு என்ன மானாவரே ஓடி வெளியே, உனக்கு முன்னாடி வேலை என் வீட்டுல, உன் பொண்ணை தான் விட்டு வந்தல, நீ எனக்கு பால் ஒழுங்கா குத்தியாடி, என்கிட்ட பேசுனியாடி, இன்னெல்லாம் என்னை அசிங்கப்படுத்தினா. நான் சொன்னேன், ஏன் இந்த மாதிரி பேசுற? என் வீட்டுக்காரர் வந்தாருன்னா அவர்கிட்ட பேசுனா பயங்கரமா அந்த பொண்ணை ஊர் மேல விட்டல, அதே மாதிரி இந்த பொண்ணையும் ஊர் மேல விட பாக்குறேடி, வாடி போடி. இல்ல எனக்கு என்ன புரியல, நம்ம கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அவரே வந்து உங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. ஆமாங்க. இப்போ நீங்க எங்கிட்ட கரெக்டா என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லணும். இதுதான். ஏன்னா எனக்கு ஒரு கேப் தெரியறது இதுல. ஏன்னா அவரே விட்டுட்டு போயிருக்காரு, அப்புறம் அவரே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்னோட அப்படிதாங்க பண்றாரு அவரு. அவரே வந்து விட்டுட்டு போவாரு. விட்டுட்டு போனோன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு. திருப்பி நாங்கெல்லாம் போய் சமாதானம் பண்ணி அவங்க போலீஸ்ல கூப்பிட்டு கேட்டாங்க, விசாரிச்சாங்க. என்னம்மா நீ வாழ போறியா, சின்ன பொண்ணு அப்படிலாம் சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ணி நான் வாழ போறியா, நாங்களும் சொல்லி வச்சோம் பொண்ணு வாழணுமா அதெல்லாம் பண்ணணும்னா, இவன் நான் வாழ போறேன்னா சரின்னு உள்ள அமுச்சு வச்சுட்டாங்க. சரி நாங்க விட்டுட்டோம். ஒரு 3 மாசம் கொஞ்சம் நல்லா இருந்தாங்க. திருப்பி என்ன பண்ணா அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவருக்கு வந்து அடிக்கடி இந்த வாமிட்டிங் வருதுங்களாம். அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, மார்ச் மாசத்துல இருந்தே வந்து என்ன ட்ரீட்மெண்ட்னு பார்க்காம இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, கர்ப்பப்பையில நீர் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்து அதுக்கு சரி ஒரே ஒரு நிமிஷமா. இப்ப இந்த அம்மா சொல்றாங்களா அடிச்சாங்க, தங்கச்சி அடிச்சாங்க, அது இதெல்லாம் அந்த 3 மாசத்துக்கு முன்னாடி அதுக்கு இப்போ போன மாசம் அப்ப நீங்க கொண்டு போய் விட்டுட்டீங்க, போலீஸ் எல்லாம் பேசி அது வந்து நல்லா ஜூன் வாழ்றேன்னு மாசம் சொல்லி கொண்டு போய் நடந்தது விட்டுட்டீங்க. விட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் அந்த கொடுத்து 3 வருஷம் அவள் நல்லா இருந்திருக்காளா? ஃபர்ஸ்ட்லாம் நல்லா ஃபர்ஸ்ட் இப்போ இல்ல. ஆமா. திவ்யா இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க புருஷனுக்கு என்னதான் ப்ராப்ளமா? எதுக்காக உங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டாரு? இல்லை நான் தீபாவளிக்கு கூப்பிடவே இல்லை, நானே கூப்பிடல, அவரே தான் கூட்டுன்னு போனார் என்ன. எங்கேருந்து? இங்கே அயனாவத்துலேருந்து அசாங்களுக்கு கூட்டுன்னு போனார். நான் வீட்டுக்கு கிளம்புறேன், எனக்கு வந்து இங்கே கரண்ட் அப்பப்போ ஆஃப் ஆகுது, 1 ஹவருக்கு ஆஃப் ஆகுது, ஆனால் நான் வீட்டுக்கு போகிறேன், நீ இருந்து வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. போயிட்டு நான் அவர் போனதுலேருந்து ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணும்போது ஃபோனே எடுக்கல அவர். அப்புறம் ஏன் என்கிட்ட பேசுகிற, இதோட என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டாரு. திருப்பி ஃபோன் பண்ணேன், திருப்பி அப்படியே சொல்லி கட் பண்ணிட்டாரு. மறுநாள் ஃபோன் பண்ணி எங்கள் அப்பா கிட்ட கொடு, உங்கள் அப்பா கிட்ட கொடு ஃபோனை, உங்ககிட்ட நான் பேச அவசியம் இல்லை, உங்கள் அப்பா கிட்ட கொடு அப்படின்னு சொன்னார். எங்கள் தம்பிங்க தான் வரானுங்க, எங்கள் தம்பிங்க எங்கள் அண்ணனுங்க எல்லாம் வந்து பேசுவாங்க. எப்போ வந்த, நாங்கள் எப்பயாச்சும் தான் போவோம் நாங்கள். அதனால் அவங்க வந்து கேட்பாங்க எங்கள் அண்ணனுங்க, இவர்கிட்டயே நான் சொல்லிடுறேன், எங்கள் அண்ணன் எங்கள் தம்பிங்களாம் காமிச்சிக்கிறேன் நான். அப்போ இவர் எங்கள் அப்பாண்ட சொல்லி, உங்கள் பொண்ணை கண்டிச்சு வைங்க, உங்கள் பொண்ணுக்கு ஆம்பளை பசங்க சவகாசம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டாரு. அதுலேருந்து பேசவே நல்லா தானே நைட்டு வந்து விட்டீங்க, நீங்கள் வந்து உனக்கு வந்து ஆம்பளை பசங்க சவகாசம் நான் தான் சொல்லிடுறேன்ல, இதெல்லாம் எங்கள் தம்பி எங்கள் அண்ணன் எங்கள் பெரியம்மா பசங்கள்லாம் சொல்லியிருக்கல, அது மீறியே நீங்கள் இப்படி கிராமத்தில் வந்து உங்களுக்கு தெரியும்ல, கிராமத்தில் எல்லாம் சொந்தம் எங்களுக்கு, கிராமமே அந்த கிராமமே சொந்தம் எங்களுக்கு. அந்த எங்கள் தாத்தாவும் அதே ஊர், எங்கள் ஆயாவும் அதே ஊர், அதனால எங்களுக்கு பெரிய சொந்தம், பெரிய ஃபேமிலி நாங்கள். சரிம்மா. அதனால எல்லாரும் வந்து விசாரிப்பாங்க. அப்புறம் சண்டை போட்டு எங்கள் அம்மாவை வாடி போடி அசியாவசியமாக திட்டினாங்க. எங்கள் அம்மாவை திட்டி எங்கள் அக்காவையும் வெளியே போடி அப்படின்ட்டு, நீ யார் இங்கெல்லாம் வரத்துக்கு போடி சொல்லிட்டு எங்கள் அம்மாவை எங்கள் அக்காவெல்லாம் தெத்தி அனுப்பிச்சிட்டாங்க. சரின்ட்டு கொம்முன்னு அன்றைக்கி ஃபுல்லாக கொம்முன்னு சாப்பிட சொன்னாங்க, சாப்பிடலை. அப்புறம் மறுநாள் காலையில் சாப்பிட சொன்னாங்க, சாப்பிடல. மதியானம் பேசியிருந்தோம், எதுக்கு நான் தான் சொல்லியிருக்கேன்ல எங்கள் அண்ணனுங்க எங்கள் தம்பிங்கன்னு, எதுக்குங்க சண்டை போடுறீங்க, எங்கள் அம்மாவெல்லாம் ஏன் அப்படி திட்டுறீங்க, அசிங்கமாக திட்டுறீங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிலாம் நாங்கள் கேட்டோம். ஆமாம் நான் சொல்கிறேன், நீ என் கூட. அதனால நாங்கள் எங்கள் அப்பாவை மதியானம் வந்தாங்க, எங்கள் அப்பா எங்கள் அம்மா வந்து கேட்டாங்க. எங்கள் அப்பாவையும் போட வெளியே, நீ யார் எங்கள் அசிங்கமாக திட்டி வெளியே அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் இல்லை, உன் பொண்ணு பெரிய பொண்ணை தானே அனுப்பிச்ச ஊர் மேலே, எனக்கு அதுதான் எனக்கு தாங்க முடியல, அசிங்கமாக திட்டினாரு. அதனால் எனக்கு கோவத்தில் நான் உள்ளே போயிட்டேன். எல்லாம் கதவு தந்தாங்க. அப்போ வந்து எங்கள் அம்மாவெல்லாம் ஆச்சு இப்படிலாம் பண்ணி அப்புறம் என் சாரி சேரெல்லாம் அறுத்துட்டாங்க. யார் அறுத்தாங்க? அது யார் அந்த கலால அவங்களாம் போய் யாரு கலா?
அவங்க தங்கச்சி 9 months pregnant. அந்த பொண்ணு இவங்க தாலி அறுத்துட்டாங்க. ஆமாம், என் நைட்டில் கீழ்ந்து போய் என் தாலி சரலாம் ஆத்துட்டாங்க. எனக்கு அதில் தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு. அப்புறம் அப்படி ஆயிடுச்சு என்னை எங்கள் இட்டுன்னு போனாங்களாம். இட்டுன்னு போயிட்டு எங்கள் அம்மா வந்து போலீஸ் மூலிமா இட்டுன்னு வந்துட்டாங்க, வீட்டுக்கு இட்டுன்னு வந்துட்டு. அப்புறம் அதோட வாய் நின்றுடுச்சுங்க அவளுக்கு. அந்த ஷாக்ல நின்றுடுச்சு, தொண்டை வரல அவளுக்கு. இவளுக்கு நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் நாங்கள் நைட்டு 10 மணி ஆச்சு வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி மறுநாள் வேற ஒருத்தர் மூலியமா போலீஸ் ஸ்டேஷன் போய் பொண்ணை பார்க்க அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். கேட்டதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் அனுப்பிச்சு விட்டா அந்த போலீஸை அசிங்கமாக திட்டினவொன்னே அவங்க அங்கேருந்து திருப்பியும் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி அந்த மேடம் போய் ஏன் அந்த மாதிரி பண்ணனா அவள் உள்ளேருந்து எடுத்துகிட்டு வராங்க. அப்படியே இந்த கையெல்லாம் ஒரு மாதிரி இருந்துட்டு சுய நினைவே இல்லாமல் இந்த பொண்ணு சுய நினைவே இல்லாமல் வருது. நான் வீட்டில் இருக்கேன், எங்கள் வீட்டுக்காரர் தான் கூட்டு வர போனார். அங்க போயிட்டு அப்பா அம்மா சொன்னா என்னையே 4 நாள் தெரியலங்க அவளுக்கு, அம்மாவே தெரியாது. அவனுக்கு அங்க எனக்கு அந்த அதிர்ச்சியில் அப்படியே நின்ட்டேன் நான். அப்படியே என்னை மென்டல் சொல்லிட்டாங்களா அவங்க. எனக்கு ஒரு இது வாங்கி வச்சுக்கிறாங்களே, நான் மென்டல் சொல்லி. என்ன வாங்கி வச்சிருக்காங்க? சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்காங்க. அப்பவே டாக்டர் கிட்ட போய் பாத்துருக்காங்க. அப்ப நான் மென்டல் ஆனாங்க, மனநிலை சரியில்லை. சரி திவ்யா, நீ உன்னை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனாங்களா? கூட்டு போனாங்களா? அது எதுவும் தெரியலன்றா. கூட்டிட்டு போனாங்களா? ஆமா, என்ன கூட்டிட்டு போனாங்க. காமிச்சாங்க. யாரு காமிச்சாங்க? அந்த இது காமிச்சாங்க, ரசீது காமிச்சாங்க, சர்டிபிகேட். நீ போனியா? உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஞாபகமா தான் எனக்கு ஞாபகமே தெரிஞ்சுது எனக்கு. அப்புறம் நான் அம்மானை கேட்டேன், நான் எப்படி இங்கே கஷ்டங்களுக்கு வந்தேன்னு கேட்டேன். ஏதாவது சொன்னாங்க இது மாரிலாம். அவளுக்கு போதமே இல்லை, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாம போயிட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து உங்க அம்மாவே தெரியல அவளுக்கு. தெரியாம அந்த சண்டை மட்டும் தெரிஞ்சுட்டு அம்மா அம்மா அந்த சோபா மட்டும் தான் காட்டுவா. அவங்க வீட்டுக்கு நான் போறேன், நான் அந்த அம்மா அவங்க அம்மா வந்துக்கிற திவ்யா அவங்க அம்மான்ற அம்மா 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 அந்த சோபா அதே தான் 4 நாளா காமிச்சிட்டு இருந்தா. அதாவது அவங்க வீட்டுக்காரர் அடிச்சாருன்னு அந்த சரடையும் அந்த அம்மா சண்டை இதே தான் காமிச்சார். உங்க அப்பா கூட்டு வர அவங்க அதான் எங்க வீட்டுக்காரர் கூட்டு வரும்போது போன்ல என்கிட்ட சொல்றாரு, குழந்தைய பார்க்க முடியல, நாசம் பண்ணிட்டாங்க, என்னவோ பண்ணிட்டாங்க குழந்தைய அப்படின்னுட்டு. நான் முட்டி போட்டு உடனே ப்ரேயர் பண்ணேன், ஆண்டவரே ஏசப்பா என் பிள்ளை என்கிட்ட வரணும், நான் பார்த்து காத்துக்கணும். நானுட்டு கூட்டு வந்தாங்க. கூட்டு வந்தவொடனே சர்ச்சுக்கு இன்னு போய் ப்ரேயர் பண்ணோம். ப்ரேயர் பண்ணிட்டு அங்கேருந்து ஜேபி ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போனேன். சைக்காட்ரிஸ்ட் போய் பார்த்தேன். அவங்ககிட்ட சொன்ன உடனே ஒன்றுமே சாப்பிடவே இல்லை. அவங்ககிட்ட சொன்னோன்னே அவங்க சொன்னாங்க, த்ரோட் வந்து அந்த ஷாக்கில் நின்றுட்டு இருக்குங்க, நீங்கள் வந்து 2 நாள் டேப்லெட் கொடுங்க, ஒரு 10 நாள் கொடுத்த அப்புறம் தான் அந்த தொண்டை வரும், இல்லைன்னா 1 மாதம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி ட்ரௌசி டேப்லெட் கொடுத்து நாங்கள் படுக்க வச்சுருக்கோம். மறுநாள் காலையில் எல்லாரும் வராங்க. அவங்க மாமியார், அவங்க வீட்டுக்காரு, அவங்க நாத்தனார், 2 சின்ன பசங்க, என்னத்துக்கு அவங்க அண்ணன் பசங்க, ஸ்கூல் லீவ் போட்டு எல்லாரும் வந்தாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க, நீங்கள் வந்து அவங்க வந்தாங்கன்னா நீங்கள் அலோவ் பண்ணணும்னு. நாங்கள் எதுவும் சொல்லலை, பேசாமல் இருந்தோம். இவள் தூங்கிட்டு இருக்கா ட்ரௌசி டேப்லெட்டில். வந்து நேராக வந்து எல்லாம் சூழ்ந்து உட்காந்துட்டு இவளை தூக்கி வச்சுட்டு அவங்க வீட்டுக்காரு திவ்யான்னு ஒரே ஒப்பாரி வச்சுட்டு எல்லாரும் வந்து நைட்டெல்லாம் வந்து தூங்கலை, உன்னை பார்க்கணும் தான் சொன்னா இவளுக்கு ஏந்து நின்றுட்டு இப்படியே தலையை சொரிஞ்சிட்டு அம்மா 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 இதே தான் சொல்லிட்டு இருக்கா. அப்போ நான் சொன்னேன், வந்தீங்களா பாருங்க, தூங்குற பொண்ணை எங்க டிஸ்டர்ப் பண்ணிங்கனால மாத்திரை கொடுத்து படுக்க வச்சிருக்கோம், நாங்களும் ஹாஸ்பிட்டலில் தான் ஆளை கூட்டு வந்திருக்கோம் அப்படின்னாங்க அவங்க அம்மா. நாங்கள் ஒன்றுமே சொல்லலை. அப்புறம் இட்டுன்னு போய் பாத்ரூம் போயிட்டு இட்டுட்டு வந்தோம். இட்டு வரும்போது அவங்க தங்கச்சி ஒன்று இருக்குது, ரூபின்னு. அது வந்து நான் பண்ணிச்சு அண்ணின்னு பிடிச்சி. நான் சொன்னேன், நீ போமா ஹாலுக்கு போ, உன்னை காட்ட சொல்லியிருக்காங்க, நான் கூட்டு வந்து ஹால் கட்டேன், ஏன் பெட்ரூமுக்குலாம் நீ வராத, நீ போமான்னு சொன்ன உடனே அப்படியே எழுந்து எல்லாம் போயிட்டாங்க. அந்த ஒரு பொண்ணை தான் நான் போக சொன்னேன். அவங்க வீட்டிலேருந்து அத்தனை பேரும் எழுந்த உடனே போயிட்டாங்க. இது அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு, ஆட்டோவை பார்த்து அலற ஆரம்பிச்சிட்டான். ஆட்டோ சத்தம் கேட்ட உடனே காதை முடிப்பா ஒரே அழுவா. ஏம்மா, ஏன் ஆட்டோ சத்தம் கேட்டா பயப்படுற? எனக்கு தெரியல. அண்ணா பயமா இருக்கா? என்ன பயமா? இல்ல, அப்போ இருந்துச்சான். இப்போ இல்ல, அப்போ இருந்துச்சு சொன்னாங்க. இவங்க சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க. கேட் பூட்டி வச்சிருந்தோம் நாங்க. வெளியே ஓடி வந்து ஆட்டோனா அலறா ஒரு மாதிரி பண்ணான்ட்டு கேட்டை பூட்டி வச்சு உள்ள உட்கார வச்சு நாங்க ஊட்டி எல்லாத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் சொன்னோம், சரி அவங்க சொன்னாங்க நாங்க எங்க வீட்டுக்கு கூட்டு போறோம் நாங்க. சரி அம்மா, நடப்பிக்கு. சரி, ஒரு விஷயம் கேட்குறேன். நார்மலா இருக்க ஒரு பொண்ணு வேற எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும்போது ஒரு சண்டைனால அதிர்ச்சியில திடீர்னு இப்படி ஆகுமான்னு எங்களுக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி இவளுக்கு இப்படி ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கா? இல்லங்க இல்லங்க, ஒண்ணுமே எனக்கு தெரியாது. நல்லாதான் இருந்தா. இல்ல நீங்க தானே வளர்த்திருக்கீங்க. அதான் 8 வயசுக்கு மேல தான், அதுக்கு முன்னாடி இருந்தா 8 வயசுக்கு அப்புறம் அப்படி கிடையாது. ரொம்ப நல்ல சின்ன பசங்க கூட தான் விளையாடுவா, ஜாலியா இருப்பா, எல்லாம் ஹாப்பியா இருப்பா. அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான் இந்த ஷாக் ஆயிருக்கு அவளுக்கு. 10 மாசம் தான் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி. இந்த 10 மாசத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. என்னதான் ப்ராப்ளம்? முதல் வந்து 1 மாசம் எங்களுக்கு சந்தோஷமா இருந்தோம்.
மறு மாதம் வந்து நான் வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணேன். ம். 2வது மாதம் வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணேன். வேலை செஞ்சுட்டே இருந்தேன். ம். அப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த இவங்க நகை போட்டிருந்தாங்க. நகை வந்து எனக்கு 13,000 போட்டான்னு சொன்னாங்க. லாஸ்ட்டில் எனக்கு வேலை கொஞ்சம் நின்றுச்சு. அதனால எனக்கு ஒரு 3,000 செயின் போட்டாங்க. அந்த 3,000 செயினை போயிட்டு சரி வைக்கலான்னு போனேன். வைக்கும் போது 2,500 செயின் பொண்ணு காட்டினார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட சொன்னேன், ஏன்ப்பா எங்ககிட்ட ஏதி கையெழுத்து வாங்கிக்கிறாங்க, 3,000 என்ன இது வந்து 2,500 இருக்கு அப்படின்னு சொன்னோடனே அவர் இது தான் கம்மியாக இருக்கா, எல்லா நகையும் கரெக்டாக இருக்கா, நீங்கள் கொஞ்சம் பாருங்கன்னாரு. அதுக்கப்புறம் எடுத்துன்னு போய் எல்லாம் செக் பண்ண எல்லாத்துலேயும் கம்மியாக இருக்குது. இவங்க ஏதி கொடுத்து 14,500 ஏதி கொடுத்து சைன் வாங்கிக்கிறாங்க. புரியுதுங்களா? அது தப்பா ரைட்டுங்களா? எவ்வளோ கம்மியா இருந்தது? 13,000 வந்து 11,500 12,000 இருந்தது. ஒரு சவரன் கம்மியா இருந்தது. அதெல்லாம் நாங்க நகையை பற்றி எனக்கு பெருசா இல்ல, ஒரு விஷயம் என்ன தெரியுமாப்பா, இருங்க. நகை வந்து அவங்க பொண்ணுக்கு போட்டிருக்காங்க. அது அதை நாங்க பத்தி எதுவுமே- நீங்க கவலைப்பட தேவையில்லை. அதை பத்தி சொல்றேன், நாங்க கவலையே படல. நான் நகை பற்றி கவலைப்படல. சரி, இதுல என்ன கொடுத்தீங்களோ அது ஏதி வைக்க, என்ன பொருள் கொடுத்துக்க நகை அது கம்மியா இருக்குதுல்ல, அது கரெக்டா அதே லிஸ்ட் எனக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்னு என் பொண்ணு காட்டினாரு பார்த்தீங்களா, அவர்கிட்ட சொன்னேன். அவரு நான் இவங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி இவங்க வந்த உடனே வீட்டு உள்ள நுழைஞ்ச உடனேயும் உங்க குடும்பத்தை வர்த்தக பண்ணல பிடிச்சி குத்துருவேன் யாரு இவங்க சொன்னாங்க. சரி, நீங்க அவங்கள கூப்பிட்டு சொன்னீங்களா அப்படி ஒரு பவன் நகை கம்மியா ஒரு இருக்குன்னு? பவுன் இல்ல, எங்களுக்கு என்ன நகை கொடுத்தாலும் நாங்க அது அவங்கள கூப்பிட்டு சொல்லுன்னு கூட சொல்லல மேடம். அவர்கிட்ட அவர்கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி இருக்குதுப்பான்னு சொன்னோம். சொன்ன உடனே இவங்க ரிலேஷன் அவங்க மார்டின் இருக்காங்க, அவங்க கிட்ட அவர் ஃபோன் பண்ணி சொல்லி அவரை வர வச்சு இதை சொன்னார், இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொன்னார், இது பெரிய விஷயம் இல்லக்கா, நான் மாத்தி திருத்தி தர சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை கூட நாங்க பெருசா எடுத்து கேட்டு ஒரே ஒரு சின்ன விஷயம் கேக்குறேன். இப்போ நீங்க வந்து கிறிஸ்துவ மதம் இல்லையா? ஆமா மேடம். இந்த கிறிஸ்துவ மதத்திலேயே 2-3 பிரிவு இருக்கு இல்லையா? ஆமா மேடம். எந்த பிரிவுமா நீங்க? பெண்டகாஸ்ட் அதுல நகை போட மாட்டீங்க. அப்ப எப்படி அந்த குழந்தைக்கு நகை போட்டாங்க? நாங்க கேட்டோம், இவருக்கு வந்து நகை போட்டு கல்யாணம் பண்றது விருப்பம். இவங்க பெரிய அண்ணனுக்கும் அப்படிதான் பண்ணோம், நாங்க நகை போட்டு தான் பண்ணோம். அதனால இவனுக்கும் அதே மாதிரி பண்ணணும்னுட்டு நாங்க போற சர்ச்சு இந்த சர்ச்சு தான். நாங்க வந்து நகை போட்டு பண்றதுனால சிஎஸ்ஐல பண்றோம். நகை போட்டு பண்ணறதுக்காகவே இன்னொரு சர்ச்ல போய் கல்யாணம் பண்ணிருக்கீங்க. சொல்ல டோட்டலா ஃபேமிலியா மாறல மேடம். இவங்க இந்துல இருந்து கன்வெர்ட் ஆனாங்க. இவங்க பெரியம்மாவும் இவங்க மட்டும் ஃபுல்லா அதுல போயிட்டாங்க. மத்தபடி இருக்கிற இன்னொரு நகை தங்கச்சி போட்டு தம்பிங்களா இன்னும் ஃபுல்லா கன்வெர்ட் ஆகல. நான் எடுத்தாங்க இந்த ராபோஜனம் எடுக்கிறது, இவங்க ஃபுல்லா இன்னும் கன்வெர்ட் ஆகல. அதனால அவங்களுக்கு விருப்பம் நகை போட்டு தான் இருந்தேன். இவரு ஜனவரி மாசம் கல்யாணம் ஆச்சு, ஏப்ரல் மாசம் பர்த்டேக்கு வந்தாங்க, சாரி எல்லாம் எடுத்துன்னு வந்தாங்க. வந்தவங்க வந்து ஏன் நீ இன்னும் இதெல்லாம் எடுக்கல, ஏன் சர்ச்சுக்கு போல அப்படியெல்லாம் எங்களை கேட்டாங்க. என்ன எடுக்கல? இது திருவிருந்தெல்லாம் எடுப்பாங்கல்ல, கம்யூனியன் சர்வீஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எடுப்பாங்க, அதெல்லாம் ஏன் எடுக்கலன்னு கேட்டாங்க. இல்லம்மா இப்பதான் நாங்க இந்த இதுக்கு போயின்னு இருக்கோம், நம்ம சர்ச்சு இதெல்லாம் அவங்களுக்கு இது புரிஞ்ச அப்புறமா பாஸ்டர்கிட்ட சொல்லி எடுக்க வைக்கணும். இவ்வளவு சீக்கிரம் அதெல்லாம் புரியாது, நாங்க சொல்லிதான் வச்சிருக்கோம், நாங்க கேட்டு நாங்க கொடுக்கறோம், சரி, இப்ப அதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னோம். சரி, ஏன் நீங்க ஃபர்ஸ்டே ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, ஏன் உங்க சபையில பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு மாதிரி அவங்க பேசினாங்க. சரி, அதை வச்சுதான் வந்து இந்த மாதிரி குறையுதுன்னு சொல்லிட்டு கேட்டோமே தவிர அவங்களுக்கு கம்மியா போட்டாங்க. அப்ப உங்க அந்த 2 4 பேருக்குள்ள மாசமா பிரச்சனையே வந்து இந்த நகையில தான் ஆரம்பிச்சு. இல்ல நகை அது அவங்க அந்த மாதிரி சொன்னதுனாலதான் இந்த நகையை கூட கேட்டோமே கண்டி, நாங்க வேற எதுக்கும் அந்த மாதிரி நகையை கேட்டிருக்க போட்டு மாட்டேன். இந்த 4 மாசமா அந்த நகை என்ன இருக்குதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. எனக்கு நகை பெற்று இல்லை, அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, வர்த்தச்ச பண்ணி உங்களுக்கு குச்சி குத்துருவேன்னு. எனக்கு அதுதான் எனக்கு மெயின்ல இதுவாயிடுச்சு. எதுக்கு அப்படி சொன்னீங்கம்மா? நான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் அவங்க வீட்டுல வந்து கொடுத்தாங்க. ஒருத்தரா பேசல மேடம், ஆளுக்கு பேசுறாங்க. நானும் என் வீட்டுக்காரன் போயிட்டு பேபேன்னு முடிக்கிறதா இருக்குது அவங்க கிட்ட. ஒருத்தரா பேசினா அது நம்மளுக்கு விளங்கும். இவரு ஒண்ணு இவங்க ஒண்ணு இவங்க ஒண்ணு, இவங்க தான் அதிகமா அவங்க வீட்டுல பேசுறதே எங்களை. இப்ப நீங்க எல்லாம் ஒரே வீட்டுல இப்ப ரூபி, நீ சின்ன பொண்ணு, இனிமேதான் உன் வாழ்க்கை ஆரம்பிக்கவே போறது. இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறேன்? இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, பெரியவங்க தான் மேடம். இவங்க அன்னியன் கேசி அவங்க நல்ல டைப் தான், அவங்களும் வந்து சாஃப்ட் கேரக்டர். இதுல என்னன்னா ஒருத்தர் புரிஞ்சுக்கல 2 பேருமே, இவங்களையும் அவங்களையும் புரிஞ்சுக்கல. ஆனா பெரியவங்க, ஆமா பெரியவங்க, இவங்க 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க. இவங்களும் வீட்டுல எங்க எல்லாருமே நல்லா பாத்துக்கிறது, பேசுறது, வேகம், அன்பு எல்லாமே நல்லா தான் எங்களை. அது இங்க ஏப்ரல் மாசம் வரைக்கும் அவங்க சைடு தான் இருந்தாங்க. அப்புறம் பழக இந்த ஸ்டேஷன் போயிட்டு சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் எங்க கிட்ட அப்பதான் ஒட்ட ஆரம்பிச்சாங்க. சமாதானமா இருந்தோம். இப்போ கூட என்ன பிரச்சனைனா, இவங்க போன் பண்ணாங்க, இவங்க சந்தேகப்படுறதா ஒய்ஃப் கிட்ட சொல்லிருக்கலாம், அப்பா கிட்ட எதுக்கு சொல்லணும்? ஏன்னா வந்து எனக்கு சொல்ல வரல, அவங்க ஃபர்ஸ்ட் பொண்ணு அது மாதிரி போனதுனால இது இப்ப ஏன்ப்பா ஃபர்ஸ்டே நீ இது மாதிரி சொல்லல, பின்னாடி இப்ப வந்து சொல்றியேன்ட்டு ஏதாவது சொல்ல போறாங்கன்னு நினைச்சா இவங்க அப்பாவுக்கு இவங்க போன் பண்ணி சொன்ன உடனே போனா 2வது பொண்ணு போயிடுமா? இல்ல அவங்க நினைக்கிறது சொல்றேன் மேடம். நான் மேடம் அவங்க நினைக்கிறது சொல்றேன் நானு. அம்மா
இருங்கம்மா. அவங்க நினைக்கிறத சொல்றேன், இது என்னோட முடிவுல வீட்டுல பேசுனதை வச்சு நான் சொல்றேன். அதனால நினைச்சு அவங்க அப்பா கிட்ட சொன்னோன்னே அவங்க அப்பா ஒன்னும் இல்லப்பா அதெல்லாம் எதுவும் இல்லைன்ட்டு சொல்லிட்டு இருந்தா அது பிரச்சனை இல்லை. அதோட அவங்க போனே பண்ணலையாம். அடுத்த நாள் இவங்க உடனே அண்ணி அம்மா இன்னொரு இவங்க அக்கா ஒருத்தவங்க வந்தாங்க. வந்தோடனே வாக்குவாதம் ஆச்சு. அவங்க அசிங்கம் இவரும் அசிங்கம் பேசுனாங்க. வாக்குவாதம் ஆச்சு. ஆன உடனே இவங்க விட்டுட்டு பொண்ணு அப்பயே கூப்பிட்டாங்க. நாங்க சொன்னோம், நான் தான் சொன்னேன் வேண்டாம் ஆண்டி இருங்க இங்க இருக்கட்டும், அவங்கள உள்ள கூட்டிட்டு போய் பெட்டு மேல தான் உட்கார வச்சு அவங்க எல்லாம் போயிட்டாங்க. அடுத்த நாள் இவங்களும் அவங்க அப்பா மட்டும் உள்ள வராங்க. வெளியில அவங்க சொந்தக்காரங்க எல்லாமே நிக்கிறாங்க. வந்த உடனே அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் வந்த உடனே என்ன கேட்டாருன்னா, என்னப்பா இது மாதிரி பண்ற அப்படின்னு கேட்டாரு. கேட்ட உடனே என்ன பிரச்சனை உங்க பொண்டாட்டி கேளுன்னு இவர் சொன்னாரு. சொன்ன உடனே என்ன நீ வச்சுன்னு வாழ போறியா எப்படி, நீ உன் ஐடியா என்ன அப்படின்னு அவங்க அப்பா கேட்ட உடனே இவர் சொன்ன. அதுக்கப்புறம் சொன்னோன்னே வாழாம எதுக்கு 3 லட்சம் கொடுத்து நான் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி நான் கூட்டிட்டு வந்து வைக்கணும், வாழலான்ட்டு வைக்கணும், உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ கூட்டிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி போன் நம்பர் ஆல்ரெடி உங்க ஸ்டேஷனுக்கு போயிட்டு போன் நம்பரோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்ப நம்பிக்கை இல்லாம போன் நம்பர் அன்னைக்கு கெசியா கிட்ட கொடுத்தாங்க. கொடுத்தோன்னே இவர் சொன்னார், நம்பிக்கை இல்லாம போன் நம்பர் கொடுத்து எதுக்கு விட்டுட்டு போறேன்ட்டு போன் நம்பரை கிழிச்சு நீ கூட்டிட்டு போ, நீ எங்க கூட்டிட்டு போறியோ கூட்டிட்டு போ, நம்பிக்கை இல்லாம நான் அப்படின்னா கொலைக்காரனா, ஒரு போலீஸோட போன் நம்பரை கொடுத்துட்டு நீ இப்படி பண்றேன்ட்டு இவங்க சொல்ல வாக்குவாதம் ஆயிடுச்சு. ஆன உடனே இவங்க என்ன பண்ணாங்க, அசிங்கமா பேச அவங்க வந்து நீ விட்டா என்னையும் வச்சுப்பான்ட்டு இவங்களும் அசிங்கமா பேச இவரும் பேசினாரு. நீங்க பேசலாமா அப்படி? கூட்டிட்டு போ என்ன வேணா நியாயம் இருக்கட்டுமேமா, அந்த மாதிரி ஒரு வார்த்தை வரலாமா? பெரியவங்க தானே நீங்க. அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, நீங்க கண்டிக்கணும். ஏன்பா நீ என் மருமக, நீ அப்படி என்கிட்ட பேசலாமா? நீங்க திட்டலாம். ஏய் பால் என்ன எப்படி எடுத்து என்கிட்ட பால் கொடுத்துடி, நீ என்கிட்ட பேசுனியா நீ வீட்டுக்கு வந்தேன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? அதுக்குன்னு நீங்க என்ன வெச்சுப்பியா கேப்பீங்களா? அப்படி அதை விட கேவலமா பேசினாரு. எவ்வளவு தப்பான வார்த்தைமா அது. அவர் கேட்டதுனாலதான் என்னால பால் கொடுக்கலன்னு தானே சொன்னாங்க. பால் கிளாஸ்ல கொடுத்தாங்களாம், சூடா இருக்குன்னு கீழே கொடுத்தேன். ஏய் என் பால் எடுத்து என்கிட்ட குடிச்சியாடி நீ? கேளுங்க. இப்ப எனக்கு உங்க 2 பேர் பேச்சுலயும் என்ன தெரியாதுன்னா, அவங்க 2 பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பிரச்சனை பூரா உங்க 2 பேருக்குள்ள ஃபேமிலிக்குள்ளதான் ப்ராப்ளம். இப்போ ஒரு வார்த்தை கேக்குறேன், உங்களுக்கு உங்க வைஃப் கூட வாழணும் ஆசை தானே? ஓகே மேடம், இங்க இருங்க, நான் சொல்றது கேளுங்க. நான் அடிச்சு இந்த பொண்ணுக்கு மெயின் இதுவாயிடுச்சுன்னு என்னை வந்து பிடிச்சி கொடுத்தாங்க. பிடிச்சி கொடுத்த இடத்துல வந்து என்ன சொன்ன, அச்சு தானே கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கி இருக்கணும். எதுக்கு குளிர் ஜொட்டனால என் பொண்ணு வீட்டுக்கு இட்டுன்னு பண்ணி எழுதி கொடுத்தாங்க. அப்ப அடிச்சுன்னா என்ன தூக்கி உள்ள உட்கார வச்சுக்கணும். என் பொண்ணு பேசணும்னா இவனு வெளியில விடணும்னு சொல்லி இருக்கணும். ரமேஷ் அதெல்லாம் விடுங்க. இல்ல மேடம் நான் சொல்றேன். ரமேஷ் விடுங்க, அவ பாசமா தானே இருக்கா. நீங்க அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தானே, உங்கள்ட்ட எல்லாம் ரொம்ப பாசமா தான் இருக்கா. இப்போ எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தெரியணும், அம்மா நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, மறந்துடுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்ப அவங்க ஏதாவது கத்தி இருக்கலாம், நீங்க ஏதாவது கத்தி இருக்கலாம், அவங்க மேல தப்பு இருக்கலாம், உங்க மேல தப்பு இருக்கலாம், கோவத்துல அந்த பக்கம் இந்த பக்கம் என்ன வேணா பேசிருக்கலாம். அதெல்லாம் மறந்துடுங்கம்மா. நமக்கு நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கை தான் முக்கியம் இல்லையா? நீங்க ஒத்துக்கிறீங்களா? நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. இப்போ அந்த குழந்தைங்க நல்லா வாழணும். இல்ல அதுக்கு நீங்க ஒத்துழைப்பீங்க. இப்ப என்னன்னா, குழந்தைங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா வாழணும். இன்னுமே உங்க வாயில இருந்து தவறான வார்த்தை வரக்கூடாது. ஜெசி, நான் சொல்றது கரெக்டா? அது உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. இல்ல மேடம், இது ஒண்ணே கேட்டுங்க. டாக்டர் கிட்ட போயிட்டு இவங்க நாங்க போயிட்டு தண்ணி குடிக்கிறோம், என் பொண்ணு மயங்கி போச்சுன்னு, ஏய் உனக்கு முன்னாடி வேலை, என் பொண்டாட்டி எனக்கு பாத்துக்க தெரியும் அந்த ஸ்டேஷன் ஆண்டே ஒரு அதோட நாங்க பெசாத இருந்துட்டோம். அன்னைக்கு நைட்டே போய் பிரைவேட்லயும் பாத்துக்கிறாங்க, கவர்மெண்ட்ல பார்த்து மனநிலை சரியில்லைன்னு சர்டிபிகேட் வாங்கி எங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்ப நாங்க வச்சிருக்கோம். என்னது மனநல சரியில்லைன்ட்டு கூட்டின்னு போல மேடம். இந்த மனநல இல்லன்னு கொடுத்திருக்காங்க, சுயநல இல்லன்னு கொடுத்திருக்காங்க. மனநல சரியில்லை சொல்றது சுயநல இல்ல சொல்றது 2 வித்தியாசம் மேடம். அதுதான் சொல்ல மயக்கம் ஆயிடுச்சு மேடம். நாங்க தான் சொன்னல, ஸ்டேஷன் போறதுக்குள்ள மயங்கிடுச்சு இந்த பொண்ணு. மயங்கிட்ட உடனே நாங்க என்ன பண்ணோம், அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடல. நான் கொஞ்சம் சாப்பாடு போட்டு போய் கொடுத்தேன், அதையும் சரியா சாப்பிடல, அப்படியே கொண்டு வந்து மேல வச்சுட்டா. அன்னைக்கு காரக்குழம்பு வச்சுட்டு முட்டை ஆம்லேட் பண்ணேன், சாப்பிடல. இது சாப்பிடாத எடுத்துன்னு போய் வச்சிருச்சு. அதுல சரி டயர்ட் ஆயிடுச்சுன்னு போலன்னு நினைச்சு நான் என்ன பண்ணேன், ட்ரிப்ஸ் எடுத்து ஸ்டேஷன்லேயே தான் சொன்னாங்க, போலீஸ்ல தான் சொன்னாங்க எங்களை. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போங்க, இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நாங்கள் என்ன பண்ணோம், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனேன். ரஞ்சித் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போன உடனே ட்ரிப்ஸ் ஒன்று போட்டாங்க. ட்ரிப்ஸு போட்டால் அதுக்கு ஒன்றுமே இது ஆகலை. குளோரோஃபார்ம் வைக்கிறாங்க, அப்பவும் எதுவுமே தெரியவே இல்லை அதுக்கு. அதனால வந்து இது வந்து அதிர்ச்சியில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. சொன்னோம் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு சார், அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நல்லா தான் இருந்தாங்க, நல்லா தான் பேசின்னு வந்தாங்க, இந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னு சொன்ன உடனே இந்த மாதிரி டாக்டர்கிட்ட கூட்டின்னு போங்கன்னாங்க. அதிர்ச்சியாக இருந்தால் 2 நாளில் சரியாக போயிடுமா, அந்த டாக்டர்கிட்ட கூட்டின்னு போங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து சர்ச்சில் கூட்டின்னு போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு சரி வீட்டுக்கு சரியாக போயிடும், ரெஸ்ட்டு தூங்கினாலும் சரியாக போயிடும், ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டுக்கணுமே, டயர்டு போயிட்டோன்னு பாலை கொடுத்து படுக்க வச்சுட்டேன்.
படுக்க வச்ச உடனே திருப்பி தூங்கவே இல்லை, எழுந்து உட்காந்துக்கிறா, ஒரு மாதிரி பார்க்குறா. எங்களுக்கே ஒரே பயமாயிடுச்சு. உடனே என்ன பண்ணோம், டாக்டர் தான் ஃபோன் நம்பர் கொடுத்தாரு, அந்த டாக்டர்கிட்ட போய் கேட்கலான்னா அவர் வந்து இப்போ வரமாட்டேன், நான் நர்சிங் ஹோம் கொடுத்தாரு அவர். நான் இப்போ வரலம்மா, இந்த ஓபிக்கு கூட்டின்னு போங்கன்னு அவங்க சொன்னாங்க. ஓபிக்கு கூட்டின்னு போனால் அவங்க வந்து ஸ்லீப்பிங் டோஸ் ஒன்றே தான் கொடுத்தாங்க. அன்னைக்கு மட்டும் ரெஸ்ட்டாக இருந்தால் சரியாக போயிடுன்ட்டு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு நல்லா தூங்கினால்னா விட்டுடுங்க, நான் மறுநாள் இல்லைன்னா மறுநாள் கூட்டினாங்க. அந்த ஸ்லீப்பிங் டோஸ் போட்டும் தூங்கவே இல்லை. அப்போ அதே மாதிரி தான் பண்ணியிருந்தா, ஏஞ்சி உட்காந்துக்கிறது. இவங்க வந்து சோபா மேலே உட்காந்து பேசினாங்க பாரு, அதே வச்சு அம்மா அம்மா அம்மான்னு இதே வார்த்தை தான் அவள் பேசினே இருந்தா அன்னைக்கு ஃபுல்லாக. அதனால நாங்கள் பண்ணோம், அன்னைக்கு மறுநாளும் கூட்டின்னு போனோம். கூட்டின்னு போய் காட்டுறதுக்கு உங்களுக்கு தெரியாது, 10 மாதம் தான் ஆச்சு. அவங்க அம்மாவை வர வைங்க, அந்த பொண்ணு எப்படி குழந்தையிலேருந்து எப்படி அப்படின்லாம் கேட்கலான்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு அப்போவும் 2 நாள் மாத்திரை கொடுத்தாங்க. 2 நாள் மாத்திரை கொடுத்த உடனே நாங்கள் என்ன பண்ணேன், வாங்கின்னு வந்து அப்போ தான் ஒரு 11 மணிக்கு வந்து அந்த மாத்திரையை போட்டு நாங்கள் படுக்க வச்சுருக்கோம் மேடம். படுக்க வச்சு தூங்கின்னு இருக்கா. இட்லி நாங்கள் ஊட்டினோம். அப்போவும் இட்லி ஊட்டும் போதும் பல்லு தேய்க்கலன்னு கையிலே காட்டினோம். பல்லு தேய்க்கலன்னா நாங்கள் ப்ரெஷ் பண்ணி பல்லை தேய்ச்சி இட்லியை பாதி ஊட்டிட்டு பாலை கொடுத்து அந்த ஸ்லீப்பிங் டோஸ் ஒன்று போட்டு படுக்க வச்சு தூங்குறா. அப்போ தான் தூங்கும் போது மணி 1 1:30 இருக்கும். ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் வந்தாங்க. வந்து யார் திவ்யா யாருன்னாங்க. மேடம் இவங்க தான் இந்த படுக்க வச்சுருக்கோம் மேடம், நேற்று கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா, அவங்க தான் இது இந்த மாதிரி ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்துருக்காங்க மேடம், நேற்று நீங்கள் தானே சொல்லி அனுப்பிங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போங்கன்ட்டு இந்த மாதிரி படுக்க வச்சுன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மேடம், அவங்க தெளிகிற வரைக்கும் 2 நாள் பொறுத்து வாங்க. டாக்டர் வந்து அதிர்ச்சியில் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு, கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மேடம்னு. தாய்க்கு அப்புறம் இவங்க வந்துட்டாங்க உள்ள. இவங்க வந்துட்டோடனே தாய்க்கு இல்லாத பொறுப்பு உங்களுக்கு என்ன இருக்குது. அப்புறம் அவ்வளோதான், அவங்க வந்து நீ அடிச்சு போட்டேன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நீ நான் இந்த மாதிரி சொல்லினுக்கிற அனுப்பு பொண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எஸ்ஐ வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு போலீஸ் கான்ஸ்டபிள் தான் வந்தாங்க. இந்த மாதிரி நாங்களாம் சொன்னோம், டிஸ்டர்ப் பண்ணாத மேடம், இருக்கட்டும் மேடம், டாக்டர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி எதுனா இருந்தால் இவனவனா இட்டுன்னு போங்க, அந்த பொண்ணை விட்டுட்டு போங்க, திருப்பி தொல்லை பண்ண அதிர்ச்சி ஆகிடும் மேடம், அவளுக்கு இப்போ தான் தூங்கின்னு இருக்கா அப்படின்னு சொல்லினே இருக்கும்போது அந்த எஸ்ஐ வந்து இவனை பிடிச்சி இழுத்துன்னு வந்து அடித்தாங்க. வீட்டில் அடித்து ரோட்டில் வந்து என்ன அடிக்கவும் நான் திட்டினாங்களே, என் மேலே கையை வைக்க வேண்டிய ரூல்ஸ் உங்களுக்கு இல்லை. அந்த ஒய்ஃபு பொண்ணு சொல்லிட்டேன், நான் அடிச்சு அவர் சொல்லணும், நான் தான் அடிச்சு எனக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லணும். என்னை கூட போய் உள்ளே உட்கார வைங்க, அவர் சொல்லணும் மாதிரி தான் என் மேலே கையை வைக்கணும், அது வரைக்கும் நீங்கள் அடிக்கக்கூடாது நான் சொன்னேன் அவங்க கிட்ட. நைட்டு 6 மணிக்கு ஆச்சு, 5 மணிக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் ஆனதுக்கு எங்களுக்கு ஒரு தகவல் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? இவங்க இந்த மாதிரி உங்கள் பொண்ணு இந்த மாதிரி ஆயிப்போச்சு, அம்மா அம்மானு பெண்ணாத்துது, என்னன்னு தெரியல, ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போயும் எங்களுக்கு இந்த மாதிரி ஒன்றும் தெரியல, வாங்கன்னு நாங்க ஸ்டேஷனுக்கு போயிருக்க மாட்டோம். அது எப்போ 12 மணி மேடம், அது அப்போதான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் பொழுது வந்து சொல்லியிருக்கலாம்ல, நாங்கள் 10 மணிக்கு தானே ஸ்டேஷனுக்கு வந்தோம், 12 மணிக்கு தானே ஸ்டேஷனுக்கு வந்தோம், காலையிலே நீங்க சொல்லியிருந்தா நாங்கள் ஏன் ஸ்டேஷனுக்கு போறோம்? அவங்களுக்கு தகவல் கொடுக்கல. அப்பதான் ஹாஸ்பிட்டல் 2 நாள்ல நல்லா ஆயிடும்னு சொன்னாங்களே மேடம், கூட்டின்னு வந்தா அதிர்ச்சியில தானே இருக்குதுன்னு சொன்னாங்க, இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லலையே. டோட்டலா சொதப்பிட்டீங்க 2 சைடும். அந்த பக்கம் எந்த பக்கம் பேசி கம்ப்ளீட்டா அந்த குழந்தைங்க வாழ்க்கைய கெடுத்துட்டீங்க. இவங்க அடுத்த நாள் வரதுக்கு முன்னாடி சமாதானமா இருந்தாங்க மேடம். 2 பேரும் குடிக்கிறதுக்கு சோப்ல வாங்கி கொடுத்து குழந்தைக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் நீர்க்கறி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காங்க. என்னதான் ஃபோன் பண்ணுங்க, எனக்கு வயிறு வலிக்குது, டாக்டர் கிட்ட போகணும், நான் தான் ஃபோன் பண்ணேன், எடுக்கல கேசி, 6 மணிக்கு மேல நீ அண்ணனை கூட்டிட்டு போ அப்படின்னு நல்லா இருந்தாங்க. உள்ள படுத்தேன், இவங்க வரும்போது இவங்க உள்ளதான் இருந்தாங்க, கதவு தட்டி. அதுக்கப்புறமா தான் அந்த அவங்க அந்த அதிர்ச்சியே வந்தது. அவங்க வராம வந்து இந்த பிரச்சனை அதோட வயிற்று வலி 2 மாசமா இருந்திருக்குது இது. இவங்க வந்து அந்த நீர் கட்டி குழந்தைக்கு உண்டானதை தான் அவங்க பாக்குறாங்களா கண்டி, இது வயிற்றுல என்ன இருக்குதுன்னு இவங்க கண்டுபிடிக்கல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. ஓகே, இனிமே என்ன பண்ணலாம் அது நீங்க தான் சொல்லணும். நாங்க சொன்னா கேப்பீங்களா? அவங்கள கேட்டுங்க, எங்களுக்கு கூட வேணாம். அவ என்ன விருப்பப்படுறாளோ அவர் என்ன விருப்பப்படுறாளோ சரி, அவ விருப்பம் சொல்லியாச்சுன்னா அதுக்கு நீங்க ஒத்துழைப்பீங்களா? அவ்வளவுதான். ஒத்துழைக்கிறதுக்கு தான் பின்ன பெத்தவங்க இருக்கிறோம். சொல்லுங்க. நீங்க எதிர்பேச்சு பேசுறீங்களே ஒழிய நான் பேசுறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்கம்மா. அதுக்கெல்லாம் ஒத்துன்னு தாங்க இருக்கோம். பொண்ணோட வாழ்க்கை எங்களுக்கு முக்கியம். சரி, இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன், அவங்க நல்லா இருக்கணும், அந்த குழந்தை மேல அந்த பொண்ணு மேல உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்டும் கிடையாது, ஒருத்தருக்கு வாதாடி இருக்கீங்க, அவ்வளவுதான். அந்த பேச்சுனால ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இனிமே அங்க லைஃப் நல்லா இருக்கணும்னா உங்க வார்த்தை நீங்க வாயிலிருந்து அளந்து பேசணும், தேவையில்லாம பிரச்சனை பண்ணக்கூடாது. கோஆபரேட் பண்ணுவீங்களா? நீங்க 2 பேரும் பதில் சொல்லுங்க, அப்புறம் நான் அவர்கிட்ட பேசுறேன். கோஆபரேட் பண்ணுவீங்க. உங்களால என்ன நல்லது பண்ண முடியுமோ அது மட்டும் தான் பண்ணணும். இந்த அளவுக்கு கெட்டு போனதுக்கு, இந்த அளவுக்கு 10 மாசம் பண்ண டேமேஜ் எல்லாம் சரியாகணும்னா பொறுமையா இருக்கணும். இன்னும் ஒரு வார்த்தை வாயிலேருந்து தப்பான வார்த்தை வரக்கூடாது. ஓகேயா? நீங்க ஓகே அம்மா? ஓகேயா? இப்ப ரமேஷ் சொல்லுங்க. என்ன மேடம் உங்க விருப்பம் என்ன? இல்லை மேடம், எனக்கு வேணாம் மேடம்.
நான் சொல்லிதான் வச்சிருக்கிறேன். கூட வாழும்போதே இந்த மாதிரி பண்ணாங்க. இப்போ வந்து அவர் இந்த ஸ்டெடி மைண்ட்ல இல்லை. இன்னமும் நல்லா ஆகிறதுக்கு லேட் ஆகும். இட்டுன்னு போயிட்டு நான் எழுதி கொடுத்துட்டு சமாதானம் பண்ணிட்டு எழுதி கொடுத்துட்டு கூட்டின்னு போனாலும் நாளை பின்னைக்கு இந்த மாதிரி ஆனால் அங்கே எல்லா பேர் முன்னாடியே வந்து நின்று எழுதி கொடுத்துட்டு கூட்டின்னு வந்தான் பொண்டாட்டியை வாழ வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொன்னியே சொல்லு. சொல்லுவாங்க சொன்னியே சொல்லுன்னு நீங்க ஏமா சொல்லி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ நான் சமாதானம் பண்ணி சொல்லி நீங்க சேர்த்து வைக்கிறீங்கன்னு வச்சுங்களா, இவங்க வந்து எங்க வீட்டு வரக்கூட நான் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், என் சம்சாரத்தை நான் வச்சுருந்தா கூட இப்போ ஏதி குட்ட தைக்கத்து சாவ வச்சுட்டேன்னு தான் எனக்கு சொல்லுவாங்க. திவ்யா என்னமா சொல்ற? டவுட் வருது எனக்கு. இப்போ அவர் என்ன ரமேஷ் என்ன சொல்றாருன்னா உங்க கூட வாழ விருப்பம் இல்ல வேண்டாம் சொல்றாரு. நீ என்ன ஃபீல் பண்ற? இல்ல எதுக்கு வேணான்னு சொல்றாரு, அது சொல்லுங்க. நான் உன்னை அடிச்சு இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு உங்க அம்மா சொல்றாங்க, கேளு. நான் அடிச்சேன்னா உங்க மேல எனக்கு வந்து அந்த சண்டேல தான் எனக்கு அது மாதிரி ஆச்சு. உங்க அம்மா எப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு அதுதான் கேக்குறேன் நான். இப்போ ஏன்னா போலீஸ்கார் வந்து ஸ்காலரை பூச்சி வீட்டுல அடிச்சு ரோட்ல அடிச்சு ஆட்டோல ஏறான்னு அவமானம். அது வந்து எஸ்ஐ இவர் திட்டதுனால அவங்க அடிச்சாங்க, நம்மளுக்காக எது சொல்லாம என்ன அடிச்சாங்க. என் பொண்ணு மாதிரி அடிச்சு போட்டுட்டான் அவங்க சொல்ல கூட அடிச்சாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா இவ்வளவு என்ன அவமானப்படுத்திட்டாங்க, நாளைக்கு ஒன்னு அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு உனக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தா கூட அவர் மேல பழி வரும்னு அவர் பயப்படுறாரு. நீ சொல்லல நாளைக்கு பின்ன ஏதோ ஒண்ணு ஆகி போனாலும் என்ன எப்படித்தான் சொல்லி என்ன வந்து இது பண்ணுவாங்க. அப்படி எப்படி சொல்லுவாங்க? அது எப்படி சொல்லுவான்னு இப்ப சொல்லும் போது அப்புறம் பின்னாடி சொல்ல மாட்டாங்களோ. இப்ப நீ அவர் கூப்பிட்டாருன்னா தைரியமா போவியாமா அவரோட? தைரியமா போவேன், ஆனா இப்போதைக்கு போவேன். என் தெயில் ஓபன் ஆயிடுச்சு ஃபுல்லாவே. அது சரியானதுக்கு அப்புறம் நீ அவரோட போவ. ஆமா. அது அங்க என்ன நடந்தாலும் என்ன இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்றதுக்கு நீ தயாரா இருக்க. ஆமா. உனக்கு அங்க பாதுகாப்பான இடம் தான் நீ ஃபீல் பண்ற. உங்களை நம்பி அவ வரேன் சொல்றா மேடம். நான் அது என்ன குறை வச்சுக்கிறேன்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க. இல்ல அவ குறை வேலை செஞ்ச பணத்தை எத்தனை யாங்க கொடுப்பேன்னு கேளுங்க. ரமேஷ் எதனா ஒரு குறை ரமேஷ் அவ தான் குறை சொல்லலையே. அவ சொல்லலையே என் புருஷன் என்ன எப்படி பண்ணாரு, அவங்க கொடுமைப்படுத்தினாங்க, ரூபி என்ன கொடுமைப்படுத்தினா அவ சொல்லலையே. இல்ல ஒரு கெட்ட பழக்கத்துல வந்து குடிச்சிட்டு வந்து அடிக்கிறேன்னா அவ சொல்லவே இல்லையே. அப்படி இவ்வளவு பாத்துருக்கிறேன். ஒருத்தருக்கு உங்க வீட்டுல 2 வீடுங்களுக்கும் வீட்டுல பெரியவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்திருக்கு, அதனால அந்த பக்கம் வாதாடி இருக்கீங்க, வார்த்தை தப்பா பேசிட்டீங்க, அவ்வளவுதான். அதை மறந்துடுங்க. அந்த பொண்ணு உங்களை நம்பி வரேன் சொல்றா. இல்ல மேடம் எனக்கு வேணாம் மேடம். அப்படி சொல்லாதீங்க. நான் தூக்கு தண்டில கூட போட்டாலும் எனக்கு பரவாயில்ல, எனக்கு வாழ்க்கையே வேணாம். எனக்கு 10 மாசம் நான் கஷ்டப்பட்ட வாழ்க்கை எனக்கு அதே போதும், என் சர்வீஸ் அதே போதும், எனக்கு தேவையில்லை மேடம். நான் அதுக்கு எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். என் மேலே தவறு இருந்துச்சுன்னா நீங்கள் எது வேணாலும் செய்யலாம், நான் எதுவுமே ஏற்றுக்க தயார். என்ன திவ்யா? இதே போதும். ஒரு பொண்ணு கொடுக்கும் போதே அவங்க வயசுலாம் கேட்டிருக்கணும். ஒரு பொண்ணை கொடுத்துட்டு இவனுக்கு தெரியாத கொடுத்துட்டாடா உனக்கு என் பொண்ணை, உன் வயசுக்கு என் பொண்ணு இல்லடான்னு சொல்லலாமா? என்னம்மா சொல்ல வந்த? அவங்க விருப்பப்படியே செய்யுங்க, அவரே வாழும் இஷ்டம்ன்றாரு. எனக்கு சந்தோஷமா வச்சுக்க மாட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு சந்தோஷமா இருக்கவும் முடியாது என்னால. அவங்க பேசுறதுல எனக்கு உள்ள அப்படியே தான் காதல் கேட்டுட்டே இருக்குது. எனக்கு அவங்க என்ன சொன்னாங்க எங்க காதல கேட்டுக்கினே இருக்குது. அவர் ஊர்ல அவர் என்ன பண்ணாரு என்ன பேசினாருன்றது எனக்கு மனசுல. நீ வந்து உங்க ஊர்ல வந்து எங்களை பேசுன, எங்க ஊர்ல அவர் பேசுனது எனக்கு தெரியாது. நீ இப்ப என் பையனே ஆளு வச்சு அடிச்சிட்டான்ற, நீ பேசுற நியாயமா? மேடம் நீ ஒரு அக்கா தங்கச்சி ஒரு சின்ன பிரச்சனை இல்ல, ஒரு அரை பவன் நகையில ஆரம்பிச்சு இப்ப வந்து பிரச்சனை இல்ல மேடம். இப்ப வாங்கி போட முடியாது, அதுல தானே ஆரம்பிச்சது. அதனால பேச்சு எதுக்கு ஒரு வரதட்சணை கொடுமை 2 மாசத்துலயே ஒரு புடிச்சு கொடுப்பேன் என்ன சொல்றாங்க? ஒரு மருமகனை புடிச்சு கொடுப்பாங்களா வரதட்சணை கொடுமைல? ரமேஷ் 2 மாசத்துல. ரமேஷ் சத்தம் போட்டு பேசாதீங்க, வரக்கூடாது. சத்தம் போட்டு பேசாதீங்க ப்ளீஸ், பொறுமையா பேசுங்க. உங்க மனநிலை எனக்கு புரியுது, அதுக்குன்னு நீங்க சத்தம் போடக்கூடாது. அதுதான் நீங்க முடியாது சொல்லிட்டீங்கல்ல, நம்ம அவ்வளவுதான், நாங்க ட்ரை பண்ணிட்டோம். இனிமே இதுக்கு மேல பேச்சு இல்ல. உங்களுக்கு இஷ்டம் இல்லாதது நான் சொல்றேன் உங்கள்ட்ட இவ்வளவு தூரம், அந்த பொண்ணு உங்களை நம்பி வரேன் சொல்றான்னு நீங்க முடியாது சொல்லிட்டீங்க, திருப்பி எதுக்கு பழைய கதை பேசுறீங்க? விட்டுடுங்க. இப்ப வந்து ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு அரை பவன் நகையில ஆரம்பிச்சு இந்த 2 குடும்பம் சண்டை போட்டு இப்போ அந்த பொண்ணோட வாழ்க்கை அந்த பையனோட வாழ்க்கை ரெண்டுமே ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க்கா இருக்கு. நம்ம ஒண்ணுதான் பண்ணலாம், கடவுளை வேண்டிக்கலாம். ஏன்னா இந்த குடும்பங்களுக்குள்ள இருக்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தீர்ந்து என்னைக்காவது ஒரு நாள் அவங்க ஓகே நடந்தது நடந்து போச்சுன்னு மன்னிச்சு மறந்து அந்த குழந்தைங்க நல்லா வாழ்ந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்காக நம்ம வேண்டிப்போம். இப்ப நம்மளால அவ்வளவுதான் முடியும். தேங்க்யூ.
சொல்வதெல்லாம்